அல்ட்ரா வியூ. ஓ! ஆக்சுவலி ஓப்பன் ஆயிருச்சு. ஓப்பன் ஆயிடுச்சுங்களாண்ணா? இந்த இது வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான். சரிங்களா? இதில போட்டு ஆ அல்ட்ரா வியூ புரியல. என்னண்ணா? இந்த ஃபைல் டவுன்லோட் இங்க கிளிக் பண்ணி, இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணுங்க. EXE ஃபைல டவுன்லோட் பண்ணிக்கங்க. சின்ன ஃபைல் தான். டவுன்லோடு. எந்த இடத்துல டவுன்லோட் இருக்குங்கிறீங்க? இல்ல மோர் மேல இருக்கு இன்ஃபர்மேஷன். பாருங்க. மேல டாக்குமெண்ட் இந்த இடத்துல டவுன்லோட் இருக்கு பாருங்க. டவுன்லோடு ஓப்பன் பண்ணிட்டுங்களா? டவுன்லோட் EXE ஃபைல பண்ணிடுங்கண்ணா. EXE ஃபைல் வரும் பாருங்க. EXE ஃபைல் ஆமா. வந்திருக்கும். எக்ஸி உங்களுக்கு ஃபைல். டவுன்லோட் இருக்கும். அந்த ஆ. EXE ஃபைல ரன் பண்ணி விடுங்க. ஆ. இந்த மாரி வரும். EXE ஃபைல் ரன் பண்ணோனே இந்த மாரி ஒரு இது வரும். ம். ம். சரிங்களா? ம். இந்தா வந்துருச்சுங்களா? இந்தா வரேன். வந்துருச்சாண்ணா? இந்தா வரேன். போயிருச்சு. இல்ல ஒண்ணும் இல்ல. இந்த மாரி ஒரு ஐகான் இருக்கும் பாருங்க. ரன் ஆயிடுச்சுன்னா, இந்த மாரி ஒரு ஐகான் இருக்கும் பாருங்க. அந்த டிவி படம் போட்ட மாரி ஒரு ஐகான் இருக்கும். ம். அந்த ஐகான வந்து அந்த ஐகான திருப்பி கிளிக் பண்ணுங்க. இந்த மாரி ஓப்பன் ஆயிரும். இந்த மாரி வருதுங்க. புரியல என்னண்ணா? இந்த மாரி வருது. தெரியுதுங்களா? இருங்க நான் பார்க்கணும். ஃபோட்டோ எடுத்து அனுப்பட்டுமா? புரியல என்னண்ணா? ஒரு நிமிஷம் நான் வரேன். இல்ல நான் வந்து என்னோட ஸ்க்ரீன் மட்டும் தெரியிற மாரி தான் வச்சிருக்கேன். ஆ. காட்டுங்கண்ணா. இப்ப காட்டுங்கண்ணா. நீங்க மாத்திட்டீங்க. அது என்ன கேட்குதுண்ணா? Do you want to allow this app to make changes to your device? ஓகே குடுங்கண்ணா. Yes. ம். இப்பதான் ரன்னே ஆகுதுண்ணா. 2 செகண்ட்ல ரன் ஆயிரும் அவ்வளோதான். ம். You select destination அதெல்லாம் next ஒண்ணும் ன்ட்டு. குடுக்கண்ணா. நெக்ஸ்ட் குடுங்கண்ணா. ஆ. நெக்ஸ்ட் குடுங்க. நெக்ஸ்ட். இன்ஸ்டால். ம். ம். ஆயிடுச்சுங்களா? என்ன கேட்குதுண்ணா? ம். ஃபினிஷ். ஓகே குடுங்கண்ணா. இப்ப வெளியில அது க்ளோஸ் பண்ணிருங்க. அந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிருங்க. ம். இப்ப வந்துருச்சாண்ணா? அதுல உங்க ஐடி இருக்கா? இல்லையே. யுவர் ஐடின்னு ஒரு லெஃப்ட் சைட்ல இருக்கு பாருங்க. கனெக்ட் டூ பார்ட்னர். கண்ட்ரோல் யுவர் ரிமோட். ஐடின்னு ஒண்ணு இருக்கா? ஆமா. யுவர் அலோவ்ட் ஐடி, ரிமோட் கண்ட்ரோல் பார்ட்னர் இருக்குங்களா? ஐடி. யுவர் ஐடி வந்திருக்கு. யுவர் ஐடி சொல்லுங்கண்ணா. 124 124 36 36 9229. 9229 சரிங்களா? ஆ. அது ஆமா. கீழ யுவர் ஐடி கீழ ஒரு பாஸ்வேர்ட் குடுத்துருக்காங்க பாருங்க. ஆமா. 14158. 14158 சரிங்களா? ஆமா. கனெக்டட்ன்னு வந்துருச்சு. அவங்க இருங்க நான் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேண்ணா. ஒரு நிமிஷம். எனக்கு வரல இன்னும். ஸ்க்ரீன் வரல. ஒரு நிமிஷம். சரி.
இப்ப நான் வந்து இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்க சிஸ்டத்த நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓ! சரி. ஒரு நிமிஷம் நான் எனக்கு கனெக்ட் ஆகல. ம். எனக்கு கனெக்ட் ஆச்சுன்னா, உங்க ஸ்க்ரீன்ல வந்துரும். வந்துருச்சே. எனக்கு கனெக்ட் ஆகல. இங்கே கனெக்ட் ஆகலையே. ஓ! இப்ப தான் வருது. ம். ஆ. இப்ப வந்து உங்க ஸ்க்ரீன நான் வந்து பிரசன்ட் பண்றேன். ம். சரிங்களாண்ணா? ம். ஆனா குரோம் மட்டும் ஓப்பன் பண்ணி விடுங்கண்ணா. குரோம் எனக்கு லோகோவே தெரியல பாருங்க. ஆ. குரோம் ஓப்பன் பண்ணி விடுங்க. இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிருங்க. ஓகே. ஓகேண்ணா, ஓகேண்ணா. ம். ஆல்ரெடி ட்ரேடிங் இதில ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்களாண்ணா? இதுல பண்ணல. செல்லுல தான் பண்ணிச்சு. இதுல பார்க்கல. இது இல்ல செல்லுல இந்த ஐடியில தான் பண்ணீங்களாண்ணா? இல்ல. ஆமா. இதேதான் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஆல்ரெடி லாகின் ஆகி தான் இருக்குண்ணா. ஆ. நேம் வருது. ம். ம். இல்ல நீங்க காட்ட வேண்டாண்ணா. நீங்க ஹைட் பண்ணிக்கங்கண்ணா. நான் உங்க உங்க ஸ்க்ரீன் தான் வந்து இங்க டிஸ்ப்ளேல இருக்கு. நீங்க ஓ! காட்ட வேண்டாம். மைக் இது பண்ணிக்க சரி. வேண்டாம். சரிங்களா? சூப்பர் சாட் நான் ஓப்பன் பண்றேன். ஆ. சரி. தெரியுதுங்களா? நீங்க பார்த்துக்குங்க. சூப்பர் சாட் சரி. ஓப்பன் பண்றேன். சரிங்களா? ஆ. ம். இப்போ ஓப்பன் பண்ணிட்டு, ம். இப்ப நம்ம வந்து இங்க இருக்கு பாருங்க. இங்க ஆரோ நான் எங்க வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்குங்களா? ம். இல்ல உங்க உங்க மானிட்டரே பாருங்கண்ணா. நீங்க இங்க சரி. பார்க்கவே வேண்டாம். சரி. உங்க சரி. மானிட்டரே பாருங்க. சரி. சரிங்களா? நீங்க வேற எதையும் வியூ பண்ண வேண்டாம். சரி. கேட்டுக்க மட்டும் சரி. கேட்டுக்கங்க. இங்க சரி. வாட்ச் லிஸ்ட் இருக்காண்ணா. இந்த எல்லோ கலர் லைன் இருக்கா? ப்ரீ மார்க்கெட்ன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ஆமாமா. ம். அதுகிட்ட வாட்ச் லிஸ்ட் இருக்கா? இதுல ஆமா. போயிட்டு நான் வந்து இன்னைக்கு ஸ்டாக் நீங்க எந்த ஸ்டாக் பார்ப்பீங்கண்ணா? ம். ம். ஏதாவது ஸ்டாக் பேர் சொல்லுங்கண்ணா. இது சன் டிவி. சன் டிவி பாருங்கண்ணா. சூப்பரு. ஆ. சன் டிவி. ரொம்ப நாள் ஆச்சு நானே பார்த்து இந்த ஸ்டாக்லாம். சரி. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, என்எஸ்சி நீங்க இருக்கீங்களாண்ணா? ம். ம். தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட்டு இது வந்து ஆமா. என்எஸ்சியோட ஸ்டாக்கு. 2வது இருக்கிறது பிஎஸ்சி. என்எஸ்சின்னா ம். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சின்னா ம். பாரத் எக்ஸ்சேஞ்ச். சரிங்களா? ம். ம். சாரி பாம்பே எக்ஸ்சேஞ்ச். ஆ. இத நான் ஒரு கிளிக் பண்ணிட்டேன். ம். கிளிக் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, இங்க வந்திருக்கும். சரிங்களாண்ணா? இங்க வந்திருக்கும் கீழ. இந்த இருக்குல்ல சன் டிவி இங்க வந்துருச்சு. ஆ. சரி. ஓகேங்களா? சன் டிவி ம். வந்துருச்சு. ம். இங்க வந்து நீங்க வந்து செட்டிங்ஸ்ல வந்து டார்க் மோட் வச்சிருக்கீங்க. ம். ஆக்சுவலா டார்க் மோட் தான் எல்லாமே பார்க்க சொல்றாங்க. ஓ! அ ஆனா நமக்கு டார்க் மோட் வந்து நமக்கு இல்ல. ஒரு மாரி இருட்டுக்குள்ள இருக்க மாரி இருக்கு. ம். அதான். வெளிச்சத்துக்கு வருவோம். சரி. ம். நான் என்னென்ன பண்றேன்னு சொல்லி பார்த்துக்கங்க. ஒண்ணும் தப்பு சரி. இல்ல. சரி. சரிங்களா? இப்ப வந்து நான் வந்து டூல் வந்து செலக்ட் பண்ண போறேன். ம். சரிங்களா? இங்க லெஃப்ட்ல பாருங்க எம்ன்னு இருக்கான். எம்முக்கு மேல ம். 2ஆம் நம்பர் போட்டிருக்கான். ம். இதுலயே நான் வந்துட்டு எனக்கு என்னென்ன டூல் வேணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இங்க ஒரு டூல் எடுத்து வச்சிருக்கீங்க. ம். அதுல நான் தேவையான டூல்லாம் எடுத்துக்கிறேன். ம். அப்ப நான் இதுக்கு என்ன பண்ணணும்னா, எனக்கு ஃபிபனாச்சி டூல் தேவைப்படும். ஆனா இப்ப நான் யூஸ் பண்ண மாட்டேன். இருந்தாலும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரி. அதுக்கப்புறம் என்ன டூல் வேணும் அப்டின்னா, ம். இந்த டூல்ஸ் எனக்கு தேவைப்படும். லாங் பொசிஷன் மார்க் பண்றதும், ம். ஷார்ட் பொசிஷன் மார்க் பண்றதுக்கு தேவைப்படும். ம். அப்புறம் வந்து பிரைஸ் ரேஞ்ச் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவைப்படும். ம். சரிங்களா? வேற ம். எதுவும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். நெறைய ம். டூல் இருக்கும். ம். நான் யூஸ் பண்ண மாட்டேன். ம். அப்புறம் இதுல பார்த்தீங்கன்னா, ம். இந்த ஏரோ மார்க் தேவைப்படும். ம். இந்த ஹைலைட்டரு, ம். இந்த ரெக்டாங்கிளு, ம். இந்த பாத்து, ம். இந்த எலிப்ஸ் ம். அப்படின்னு போட்டு பார்த்தீங்களா? அது, பிலிப்ஸ். ம். எலிப்ஸ், கர்வு சரிங்களா? கரெக்ட். மேக்ஸிமம் ம். ம அ ம். மேக்ஸிமம் இதில வச்சு நான் டிரா பண்ணுவேன். இப்ப ம். நான் இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன். ம். சரிங்களா? இப்ப டிரா பண்ணும்போது, நான் இந்த பாத் டூல் எடுத்துக்கிறேன். சாரி இந்த இருக்கு ம். பாத் டூலு. இதுதான் பாத் ம். டூலு.
ம். சரிங்களா? இத எடுத்துட்டு நான் இங்க ஒரு கிளிக் பண்ணிட்டு ம். உங்களோடது லேட்டா வருதோ! இப்படி கிளிக் பண்ணிட்டு ஒரு ஒரு திருப்பி ஒரு மவுஸ் விட்டேன்னா, திருப்பி அங்க போய் நின்னுக்கும். ம். அகைன் திருப்பி நான் கொண்டு வந்துன்ட்டு, ம். திருப்பி மவுஸ் ஒரு கிளிக் பண்ணேன்னா, இங்க நின்னுக்கும். ம். திருப்பி மவுஸ திருப்பி நான் மேல போயிட்டு, ம். ஒரே ஒரு கிளிக் பண்ணேன்னா வந்துக்கும். இப்ப இந்த ம். ஏரோல விட்டு நான் வெளியில வரணும்னா, டபுள் கிளிக் பண்ணேன்னா, ஏரோ விட்டு வெளில வந்துரும். 2 கிளிக் பண்ணேன்னா அவ்வளோதான். அதோட ஏரோ நின்னுக்கும் அவ்வளோதான். ஓ! ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களாண்ணா உங்களுக்கு இப்ப? சரி. சரி. இப்படி தான் ஸ்டாக் செலக்ட் பண்ணணும். மார்க் பண்றது இப்படி தான் பண்ணணும். இப்ப இது ம். ரொம்ப திக்கா இருக்கு. எனக்கு வந்து டிஸ்டர்பா இருக்கும். இப்ப இவ்வளோ திக்கா ம். வச்சோம்னா, நமக்கு ம். பின்னாடி இருக்க கேண்டில் வந்து தெரியறதுக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும். அப்ப நான் இத என்ன பண்றேன்னா, இங்க போயிட்டு 2pxன்னு இருக்கு பார்த்தீங்களா? ம். அதில போயிட்டு ம். நான் சிங்கிள் pxன்னு மாத்திக்கிறேன். ஓ! சரி. சரிங்களா? இதுல இதுல கலர் எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கல அப்படின்னா, இங்க பக்கத்தில பென்சில்ல கலர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கலர் ம். எடுத்துட்டு, ம். ம். எனக்கு இவ்வளோ டார்க்கெல்லாம் வேண்டாங்க. எனக்கு லைட்டா ம். போதும் அப்படின்னா, ஒரு 50% வச்சுக்கலாம். ம். அப்ப பின்னாடி இருக்க கேண்டில் டிஸ்டர்பா இருக்காது. ம். ஓகேங்களா? இது ஒண்ணு ம். பண்ணிக்கலாம். ம். ஜெனரலா இது ஒண்ணுக்கு மெயினா இது பண்ணிக்கணும். இன்னொன்னு வந்து இந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு, நமக்கு ம். டிஃபரன்ஸ் தெரியணும். கேண்டிலோட ஓப்பன், குளோஸ் தெரியறதுக்கு, விக் தெரியறதுக்கு தம்பி டிஃபரன்ஸ் அண்ணே அண்ணே சொல்லுங்கண்ணா. இது வந்து கலர் எப்படி சேஞ்ச் பண்றீங்க? ஒண்ணும் இல்லண்ணா. இத கிளிக் பண்ணிக்கங்கண்ணா. எந்த லைன் போட்டாலும், எத பண்ணாலும் இத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா கலர் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த பார்த்தீங்களா? ஓப்பன் இல்ல ஆயிடுச்சா? கலர் பாக்ஸ் போகுது. ஆ இல்ல இது வந்து அந்த செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது எப்படி ம். இது பண்றீங்க? இப்ப செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கலர் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சா? ஆமா, இந்த கலர் லைன் லைன் டூல் கலர்ன்னு இருக்கா? ஆமா. இதில கிளிக் பண்ணிட்டு, ம். இப்ப இதில என்ன கலர் வேணுமோ, அத நான் வந்து செலக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்ப கிரீன் கலர் வேணும்னா, கிரீன் கலர் வச்சுக்கலாம். ஓகே. கலர் கிரீனா மாறிடுச்சு. இது ம். டார்க்கா இல்லனாலும் உங்களுக்கு தெரியல. டார்க்கா வச்சோம்னா தெரியும். இல்ல டார்க்கா வச்சுட்டு அத கிளிக் பண்ணணுமா? இல்லண்ணா. அந்த கோடு வந்து கலர் மாறுறதுக்கு. அதானே நீங்க மாறுறது தான் கேட்கிறேன். ஆக்சுவலா நீங்க 2 டிவைஸ் யூஸ் பண்றீங்கன்னு நெனைக்கிறேன். எக்கோ அடிக்குது. ஆமாமா. ஏதோ ஒரு டிவைஸ்ல மைக்க மியூட் பண்ணிக்கங்க. அப்ப எக்கோ அடிக்காது. இப்ப இப்ப நான் இந்த பாத் டூல் போட்டேன். சரிங்களா? இப்ப இன்னொரு டூல் போட்டு காட்டுறேன். இப்ப இதுல போடுறேன். இப்ப இதுல இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர்ல இருக்குங்களா இந்த லைனு. ம். இந்த லைன கிளிக் பண்ணோனே எனக்கு அடுத்து ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சுங்களா? இது என்னன்னா ம். டெக்ஸ்ட் கலரு. இது வந்து அந்த லைன மாத்துற கலரு. ம். இப்ப இத கிளிக் பண்ணோனே எனக்கு கலர் வருது. நான் அந்த கலர்ல ம். போயிட்டு ரெட் கலர் செலக்ட் பண்றேன். ம். இல்ல. லை நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப இந்த கலர் மாறுதுல்ல, நான் வந்து அத செலக்ட் பண்ணிட்டு போய் கலர மாத்தணுமா? அப்படின்னு கேட்கிறேன். ஆனா கண்டிப்பா செலக்ட் பண்ணி தானே மாத்தணும். ம், ம், ம். ஓகே, ஓகே. சரி. செலக்ட் பண்ணாம எப்படி நான் மாத்த முடியும்? செலக்ட் பண்ணிட்டு மாத்தணும். இந்த கலரோட ரேஞ்ச் இப்ப இது செலக்ட்ல இருக்கு. ம், இல்லன்னா ம். அதுக்கு எப்படி தெரியும்? இந்த ஜிக்ஸாக்க மாத்தணுமா? இல்ல இந்த லைன மாத்தணுமான்னு அதுக்கு எப்படி தெரியும்? ஓகே, ஓகே. செலக்ட் பண்ணா தானே தெரியும். இப்ப நம்ம அதுல கொண்டு போய் கர்சர வச்சுட்டு, அதுக்கப்புறம் போய் ஆமா. பார்க்கணும். இந்த லைன போயிட்டு இப்ப இந்த லைன்கிட்ட போனீங்கன்னா கர்சர் வந்துச்சுங்களா? இங்க புடிச்சீங்கன்னா இந்த ஓகே, ஓகே, லைன் ஓகே. மார்க் ஆயிடுச்சுங்களா? இப்ப ஓகே. நான் போயிட்டு இதுக்கப்புறம் கலர் மாத்தணும். இதுக்கு போயிட்டு கலர் மாத்துறேன். எல்லோ கலர் மாத்துறேன்னு எல்லோ கலர் மாத்துறேன். ஓகே, ஓகே, ஓகே. இப்ப எல்லோ கலரா மாறிடுச்சு. அந்த லைனோட திக்னஸ்க்கு இங்க இருக்கு. ஓகே, ஓகே. சரி, சரி. தேங்க்ஸ், சரிங்களா? தேங்க்ஸ். இது முடிஞ்சதுங்களா? இப்ப வந்து அடுத்து எல்லாரும் என்ன பண்ணணும்னா, சார்ட்ல வந்து நமக்கு வந்து குளோசிங்கும், விக்கும் டிஃபரன்ஸ் தெரிய மாட்டேது. அப்ப அதுக்காக ரைட் கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போய்க்கங்க. இந்த செட்டிங்ஸ்ல பாடி கலர வந்து நீங்க ப்ளூவா மாத்திக்கலாம். அதாவது பாடி கலர நீங்க டிஃபரன்ஸ் குடுத்துக்கலாம். ப்ளூவா மாத்திக்கலாம், பிளாக்கா மாத்திக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் புடிச்சிருக்கோ மாத்திக்கலாம். இந்த பார்டர் கலர வந்து நீங்க பிளாக்கா மாத்திக்கங்க. ம். சரிங்களா? அப்ப அந்த அந்த பார்டர் வந்து தனியா தெரியுதுங்களா இப்ப? கொஞ்சம் டிஃபரண்ட் ம். தெரியுதுங்களா? ப்ளூக்கும் இதுக்கும். ம். ம். இந்த 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 பார்டரும் ரெட் கலர் பார்டரையும் நான் பிளாக்கா மாத்துறேன். ம். அப்ப ரெட் கலரும் தனியா தெரியுதுங்களா? ம். இப்ப நான் விக் வந்து எனக்கு சேம் கலர்ல இருக்கனால அதுவும் நான் பிளாக்கா மாத்துறேன். நீங்க அது கலர மாத்துறனா கூட மாத்திக்கங்க. அதெல்லாம் உங்க இஷ்டம். ம். ரெட் கலரோட விக்கையும் நான் வந்து பிளாக்கா மாத்துறேன். அப்ப ம். எனக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சுச்சுங்களா? இன்னொன்னு நான் ம். கிரீன் வந்து எனக்கு டல்லா தெரியுது. இந்த கிரீனுக்கு வந்து நான் வேற கிரீன் வைக்கிறேன். ம். சரி எனக்கு இந்த கிரீன் எனக்கு புடிக்கல அப்டின்னா, இங்க ஒரு பிளஸ் சிம்பல் இருக்கு. அத கிளிக் பண்ணேன்னா, எனக்கு கிரீன் நெறைய ஓப்பன் ஆகும். ம். நான் கொஞ்சம் போயிட்டு இங்க மேல போயிட்டு செலக்ட் பண்ணி, ம். அந்த கிரீன நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? ம். ம். அதே மாரி ரெட் எனக்கு இந்த ரெட் புடிக்கல. அதனால ரெட்டுக்கு என்ன பண்றேன்னா, அதுக்கும் பிளஸ் சிம்பல் பிளஸ் பண்ணி, இந்த கீழ இருக்க ரெட் இல்லாம மேல ஒரு ரெட் இருக்கு பாருங்க. ம். அந்த ரெட்ட செலக்ட் பண்ணி, இத பண்ணிக்கிறேன். சரிங்களா? இல்ல
ஹலோ அந்த பாடிங்கிறது வந்து எது சொல்றீங்க பாடி? ஓப்பன் க்ளோஸ் இருக்குல்லண்ணா அதானே பாடி. ஓகே, 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 ஓகே. அண்ணா ஓகேவாண்ணா? இப்போ நீங்க ம். ஸ்டாக் செலக்ட் பண்ணி இப்போ நீங்க மார்க் பண்ணிருவீங்களாண்ணா? இது ஓரளவுக்கு புரிஞ்சுதாண்ணா? ம். அண்ணா மாணிக்கவாசன் அண்ணா சரி. புரிஞ்சுதாண்ணா? சரி. சரி. ஓகே. ஓகே. டிஸ்கனெக்ட் பண்ணிட்டுங்களா? ம். சரி. வேற யாருக்காவது இந்த இடத்துல டவுட் இருக்குங்களா? இது எப்படி மார்க் பண்றதுன்னு யாருக்காவது டவுட் இருக்குங்களா? ஹலோ. சொல்லுங்கண்ணா. இதுல வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டீங்கல்ல, ம். அந்த பிஎஸ் ஆமாண்ணா. அது எப்படி போடணும்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு தரம். ஒரு நிமிஷம் வரேண்ணா. ஒரு நிமிஷம் இருங்க. டேப் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டேன். பிஓஎஸ். பிஓஎஸ்ங்களா? ஆ. பாஸ். ம், ம். நான் புதுசா அக்கவுண்ட் ஓப்பன் பண்றேன். ஆக்சுவலா வேற ஐடியில வந்துட்டேன். அதனால என்னை இப்போ அலோவ் பண்ண மாட்டேங்குது. ஓ! அதனால புது ஐடியில ஓப்பன் பண்றேன். ஐயோ! 2:11 ஆச்சா? சூப்பர். ப்ராடக்ட்டு, சூப்பர் சாட்டு. இது எத்தனை வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாமா இந்த இது? ஃப்ரீ வெர்ஷன் தானே எவ்வளோ நாளும் ஓப்பன் பண்ணிக்கலாம். வேற அதுக்கு தேவை ஒரு மெயில் ஐடி குடுக்கணும் அவ்வளோதானே. ஓ! மெயில் ஐடி குடுக்கணும். ஓகே. நீங்க 10 மெயில் ஐடி வச்சிருந்தீங்கன்னா 10 அக்கவுண்ட் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். இது தேவையில்லண்ணா. அப்புறம் உங்களுக்குலாம் இது தேவைப்படாதுண்ணா. கொஞ்ச நாள் தேவைப்படும். அப்புறம் புரோக்கரோட சார்ட்ல வச்சு பார்த்துடலாண்ணா. ஏன்னா புரோக்கரோட சார்ட்டுங்கும்போது இண்டிகேட்டரு நிறைய கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் இருக்காது. இப்போ நீங்க என்ன இந்த லைன் போடுறது கேட்குறீங்களா? இல்ல பிஓஎஸ் மார்க் பண்றது கேட்குறீங்களா? பிஓஎஸ் மார்க் பண்றது தான் கேட்குறேன். சரி அப்போ இருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏற்கனவே ஆல்ரெடி போட்டாங்க. சார்ட் போட்டிருக்காங்க. அவங்களோட இதுலேருந்தே டவுட்டை கிளியர் பண்ணலாம். இப்போ டவுட் கேட்டவங்கலாம் ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வரைஞ்ச படம் எனக்கு இண்டிவிஜுவலா அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க வரைஞ்ச படத்திலேயே நான் டவுட்ட கிளியர் பண்ணவா? இல்ல அது உங்களுக்கு என்னடா இது நம்மள வந்து பப்ளிக்ல கொண்டு வந்துட்டாங்கன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுமா? எனக்கு அது தெரியல. இல்ல கொண்டாங்க, கொண்டாங்க. இப்ப எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல இல்ல உங்களுக்கு ஒண்ணும் மத்தவங்களுக்கு பிரச்சனை இல்ல. மத்தவங்களுக்கு பிரச்சனை ஆகுதுன்னா, நீங்க உங்கள மட்டும் மத்தவங்கள ப்ராப்ளம் கேட்டேன். இல்லைங்க. பண்ணலாங்க. ஏன்னா அப்புறம் சங்கடப்படக்கூடாது. என்னடா இப்படி பப்ளிக்ல போட்டு நம்மள அவமானப்படுத்திட்டாங்கன்ட்டு. இது ஒரு அவமானம் கிடையாது. ம். இப்ப வந்து சுப்பிரமணியன் அண்ணா பேசுனாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? ஆமா, ஆமா, ஆமா. இப்போ உங்களோட சார்ட்ட நீங்க போட்டிருக்கீங்களா? சார்ட் போட்டிருக்கீங்களா? ஆ. அதான். இவர்தானண்ணா? அதான், அதான். இவர்தானண்ணா? ம். இதான நீங்களே? ஆமா. இப்ப இங்க வந்து என்ன தப்புன்னு சொல்லட்டுங்களா? ம். இப்போ வந்து இந்த ஹை நீங்க மார்க் பண்ணது கரெக்ட்டு. ஏன்னா ரீசன் கேண்டிலோட இது. இந்த ம். ஐயோட நான் கர்சர் வச்சிருக்க தெரியுதா? கர்சர் தான் என்னால தெரியுது, காட்ட தெரியுது, தெரியுது. தெரியுது. ஏன்னா இங்க வேற ஒண்ணும் தெரியாது. கர்சர மட்டும் பார்த்துக்கங்க. ஓகே. இந்த ஐக்கு ஐய கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னா, லோவ எடுத்துட்டீங்க. கரெக்ட்டு. இந்த இடத்துல கரெக்ட்டு. லோ எடுத்துட்டீங்க. சரி. அப்ப இதுக்கு மேல குளோஸ் குடுத்துருக்கான்னு கேட்டா, இதுக்கு மேல குளோஸ் குடுக்கல. அப்ப இது வந்து ஐ வந்து இங்க ஷிஃப்ட் தான் ஆயிருக்கு. சரி. இங்க பாடி குளோஸ் குடுத்துருக்கான். இந்த ஐக்கு மேல பாடி க்ளோஸ் குடுத்துருக்கான்னு நான் கேட்டேன். நீங்க இன்னொரு ஐ போட்டிருக்கீங்கல்ல, வரைஞ்சிருக்கீங்கல்ல. ஆமா. இந்த ஐக்கு மேல பாடி க்ளோஸ் குடுத்தா தான் நீங்க இன்னொரு ஸ்ட்ரக்சர் வரையணும். இல்லைன்னா வந்து இந்த ஐய ஷிஃப்ட் தான் பண்ணணும். ஓ! சரிங்களா? அங்க இந்த ஐ க்ளோஸ் குடுக்கல. க்ளோஸ் ரிக் குடுக்கலீங்களா? மட்டும் தான் வருது. ஆமா. விக் மட்டும் தான் விட்டுருக்கு. அப்ப இந்த ஐக்கு மேல அப்ப இந்த ஐ வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த ஐ இங்க ஷிஃப்ட் ஆயிருச்சு. அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் இங்க நீங்க வரைஞ்சது தப்பு. இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் வராது. இந்த லைன் அப்படியே நேரா இங்க லைன் போயிருக்கும். ம், ம். ஓகேங்களா? இல்ல நேரா லைன் வந்து போனாவே வந்து இந்த இடத்துக்கு தான் வரணும் இல்லையா? எந்த இடத்துக்கு வரணும்? இந்த இங்கே கை வைக்கிறேனே நான் தெரியுதா உங்களுக்கு நான் வைக்கிறது? நீங்க கை வைக்கிறது தெரியாது. நீங்க கேண்டில் சொல்லுங்க. இல்ல கீழ இருக்க டைம் பார்த்து ஏதாவது சொல்லுங்க. ஓகே. 10:38 39 வருதே அது.
10:39 கிட்ட ஐ இல்லன்னா, இந்த ஐக்குள்ள தான் எல்லாமே இருக்கு. கேண்டில் எல்லாமே இருக்கு. சரிங்களா? ம். இந்த ஐக்கு மேல ஐ வச்ச கேண்டிலே பார்த்தீங்கன்னா, நீங்க ஐ போட்டிருக்க கேண்டில் தான். 10:39 கேண்டில் தான் ஐக்கு மேல ஐ வச்சிருக்கான். ஓகே, ஓகே. சரிங்களா? நியூ ஐ தான் இருக்கே தவிர, குளோஸ் குடுக்கல அவன். நல்லா ம். புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. நியூ ஐ தான் அவன் குடுத்துருக்கான். குளோஸ் குடுத்துருக்கானான்னு கேட்டா, இல்ல. இங்க கேண்டில் வந்து குளோஸ் குடுத்திருந்தான்னு வைங்களேன், இந்த ஐக்கு மேல கேண்டில் குளோஸ் குடுத்தான்னா, நீங்க ஸ்ட்ரக்சர் வரைஞ்சது கரெக்ட்டு. ம், இப்ப ம். இந்த ஐக்கு மேல இவன் ஐ தான் குடுத்துருக்கான். அப்ப இந்த லைன வந்து நீங்க டைரக்ட்டா இங்க கொண்டு போயிருக்கணும். ஓகே, ஓகே. இல்லையே கீழ ஓகேங்களா? அப்போ வந்து சண்முகம் கீழ லோ வந்துட்டு தானே மேல போணும் இல்லையா? ஆனா கா லோ வந்துட்டு போனாலுமே, நமக்கு ஐ வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிருச்சு. குளோஸ் குடுக்கலைல்ல. இங்க ஐ கன்ஃபார்ம் கரெக்ட்டு. பண்ணிட்டானா, ஆனா ஐ கன்ஃபார்ம் பண்ணிட்டானா, இதான் ஐன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஆனா நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்க்கு ரூல் என்ன சொல்றோம்னா, இந்த ஐக்கு மேல குளோஸ் குடுக்கணும்னு சொல்றோம். ஐக்கு மேல அவன் ஸ்வீப் தான் பண்ணியிருக்கிறான். நியூ ஹை தான் ஓகே. வச்சிருக்கான் அவன். நியூ இல்ல ஹை அது தான் கரெக்ட்டு. வச்சிருக்கான். ம். அது கரெக்ட்டு. ஆனா இந்த ரெட் கேண்டில்ல லோ வந்துட்டு நீங்க அடுத்த ஹைக்கு தான் நீங்க எங்க போணும்னு சொல்றீங்க இல்லையா? ஆனா கரெக்ட் தானே. நீங்க சொல்றது எனக்கு கரெக்ட் தானா? நான் இப்படி தப்புன்னு வந்துட்டு சொல்லலண்ணா. ஆனா அங்க இல்ல. அடுத்த கிரீன் ஆமா. வந்து இவன் வந்து ஓரளவுக்கு இங்க வந்து ஷிஃப்ட் ஆயிட்டான். இங்க இருந்து ஹைய வந்து என்ன பண்ணிட்டான்னா, நியூ ஹையா இங்க வச்சுட்டான். ஓ! அப்ப இவன் நியூ ஹையா வச்சனால நம்ம நியூ லோ தான் கிரியேட் ஆகும். அண்ணன் வரைஞ்சிருக்க லோ கரெக்ட் தான். அப்ப இதுக்கு மேல குளோஸ் வந்து இந்த கேண்டில் குளோஸ் குடுத்துருக்கான். அப்ப இந்த நடுவுல இருக்க ஸ்ட்ரக்சர் வராது. ஓ! ஓ! ஓகேங்களா? தம்பி அதுக்கு அடுத்த 2வது பச்சை கேண்டில் வராதா? எதுக்கு 2வது பச்சை கேண்டிலுங்க? அதுக்கு அடுத்து இப்ப நீங்க வரைஞ்சிருக்க இந்த வீக்கு இதுவா? அடுத்த ரெட் அது வராதா ஹைட்டு? இந்த இது வந்து இந்த ஐ இங்க அண்ணன் வரைஞ்சிருக்காங்கன்னா, அந்த ஐக்குள்ள தான் இந்த கேண்டில் இருக்கு. நீங்க கண்ணால கீழ தான் பார்த்தாவே இருக்குல்ல. தெரியும். கோடு ஆமா. அந்த போட்டா தான் ஐக்குள்ள தான் தெரியுது. இருக்கு. ஓகே. இந்த கோடே ஓகே. நீங்க போட வேண்டாங்க. கண்ணே கோடு போட்டுறன்னு தான். நீங்க அங்க போய் என்ன கோட போடுறீங்க? ஓகே. நான் சொல்றேன் அண்ணன் நீங்க போய் கோட போட்டு நீங்க WhatsAppல அனுப்புங்க. இந்த ஐக்குள்ள தான் இந்த கேண்டிலே இருக்கும். கீழ இருக்கு. சரி. இந்த ஐக்குள்ள தான் இந்த கேண்டில் இருக்கும். அதனால இந்த ஐ வந்து சரிங்களா? இங்க இந்த கேண்டில் குளோஸ் கிடையாது. இந்த கேண்டில் தான் குளோஸ். அப்ப ஓ! இங்க இங்க வரைஞ்சிருக்க ஸ்ட்ரக்சர் கரெக்ட். இந்த ஐயோட கேண்டில்ல இங்க லோ எடுத்திருக்காங்களா? இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்ட். அப்ப இதுக்கு மேல குளோஸ் குடுத்த கேண்டில் இங்க. அப்ப இதுக்கு நேரா தான் அதாவது இங்கேருந்து நான் சொல்றது இந்த ஐ கன்ஃபார்ம் பண்ணிக்கீங்களா? ஆ. இங்கேருந்து பிரேக் அப் ஸ்ட்ரக்சர் இப்படி நேரா ஒரு கோடு போட்டுக்க வேண்டியது தான். ஓ! நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, இங்க இருக்கு பார்த்தீங்களா? இந்த லோ நீங்க வரைஞ்சிருக்கீங்களா? இந்த ம். லோல இருந்து இந்த இந்த கேண்டில் போட்டிருக்கீங்களா? ஓகே. இதுக்குள்ள தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஓகே, ஓகே. இந்த ஏரியாக்குள்ள தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிய போய் தேடணும். இப்ப நீங்க போட்டிருந்தீங்கன்னு வைங்களேன், இப்ப நீங்க அங்க போய் பாருங்க. சார்ட்ல நீங்க போய் பாருங்க. இங்க நீங்க போட்டிருக்கீங்க இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கீங்கல்ல, ஆமா. கண்டிப்பா மார்க்கெட் இந்த ஸ்ட்ரக்சர்க்குள்ள வந்துட்டு போயிருக்க மாட்டான். இந்த கேண்டில் எனக்கு தெரிஞ்சு இந்த 10 மணி கேண்டிலுக்கு வந்துட்டு தான் மார்க்கெட் மேல போயிருப்பான். ஓகே, ஓகே. நீங்க மார்க்கெட் வேணா செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஓடுன சார்ட்னா, இங்க வந்துட்டு செக் பண்ணி இங்க இந்த கேண்டில் இந்த இடத்துக்கு ஸ்ட்ரக்சர்க்கு வந்துட்டு தான் போயிருப்பான். இல்லைன்னா அப்படியே மேல போயிருப்பான். ஓ! ஓகேங்களா? இது முடிஞ்சதுங்களா? அடுத்த உங்களோட படத்துல அது அடுத்து சேம் நீங்க இதுவும் அதே தான் அனுப்பிச்சிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். அதேதான் இந்த பிஓஎஸ் போட்டிருந்தேங்க. அந்த மேல டாப்பு, பாட்டம் ஆ இந்த இந்த நடுவுல ஸ்ட்ரக்சர் வரையாம நீங்க இந்த பிஓஎஸ் வரைஞ்சீங்கன்னா கரெக்ட். சரிங்களா? ஓகே, ஓகே. அடுத்து வரைஞ்சது இது வந்து தப்புண்ணா. இந்த டோட்டல் பிக்சரே தப்பு. ஆ. ஏன்னா நமக்கு லோவும் ஹை இங்க இருக்கு. இதுக்குள்ள எவ்வளோ ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணாலும் அது மைனர் ஸ்ட்ரக்சர் தான் தவிர, மேஜர் ஸ்ட்ரக்சரா நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். இதுதான் லோ, இதுதான் ஹைன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, இதுக்குள்ள குட்டி குட்டியா வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள சின்ன ட்ரெண்ட் தானே தவிர, அத வந்து நம்ம மேஜர் ஸ்ட்ரக்சரா நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓ! ஓகேங்களாண்ணா? அப்ப இந்த ஹைய பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்ட்ரக்சரே வரைவோம். அதுவரைக்கும் நம்ம மார்க்கெட்ல வேடிக்கை தான் பார்ப்போம். ஓ! 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 ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ள வர்ற ஸ்ட்ரக்சர்லாம் ஒண்ணும் எடுத்துக்கூடாது அப்ப. அதுக்குள்ள எவ்வளோ ஸ்ட்ரக்சர் போட்டாலுமே அது கன்சாலிடேட் தான். ஓகே, ஓகே. சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அதுதான் அதுக்குள்ள ம். நடக்கிற விஷயம் எல்லாமே. ஓகே, ஒரு ஓகே. ஹைக்கும் ஒரு லோவுக்குள்ள ஒரு மார்க்கெட் ரொட்டேஷன் ஆயிட்டு இருந்ததுன்னா, அது வந்து கன்சாலிடேட் மார்க்கெட். ம். அதுக்கு நம்ம ட்ரெண்டுக்கு அந்த அந்த ஹையையோ, லோவையோ பிரேக் பண்ணாம நம்ம மார்க்கெட்ல இறங்க மாட்டோம். அதுக்கு தான் உங்களுக்கு வந்து நான் வந்து சிங்கிள் கேண்டிலும், குரூப் கேண்டிலும் நான் உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன் சொல்லிக் குடுத்தேன். அது வந்து ஒரு நிஃப்டில வந்து ஒரு நாள் ட்ரேடிங்லயே நான் இது சொல்லிக் குடுத்தேன். இந்த ஹையையும், லோவையும் உடைக்காத வரைக்கும் நான் மார்க்கெட்குள்ள போமாட்டேன்னு சொல்லி சொன்னேன். ஓ! சரி, சரி, சரி. ஓகேங்களா? இப்போ நீங்க 3 படம் அனுப்பிச்சீங்க. 3 படத்துக்கு விளக்கம் குடுத்தாச்சா? அவ்வளோதானே? ம். அவ்வளோதானே. தேங்க்ஸ். அடுத்து அடுத்து வேற யாரோடதுங்க சொல்லணும்?
குரூப் என்கிட்ட எடுத்துக்கலாம். நீங்க ஆல்ரெடி குரூப்லயே போட்டிருக்கீங்க. லக்ஷ்மணன் அண்ணா. உங்களோடது வந்து ஆக்சுவலா அண்ணன் குரூப்லயும் இருக்கு. வேலையில இருக்கேன்னு சொன்னீங்க. அவங்க தான்ண்ணா. ஆமா. குரூப்லயும் இருக்கு. இருங்க. வேண்டாம். குரூப்ல இருக்கிறத எடுக்கவா? எடுத்துட்டேன். சாரி. எதுனாலும். இப்ப இந்த இடத்துல வந்து என்னன்னா, மத்தெல்லாம் எனக்கு தெரியல. இங்க ஸ்ட்ரக்சர் வராதுண்ணா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிஓஎஸ் போட்டிருக்கீங்கல்ல, இங்கேயுமே ஸ்ட்ரக்சர் வராது. இந்த நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து எடுத்திருக்கீங்க பாத்தீங்களா? இந்த 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 லோக்கு கீழ இந்த லோ இருந்ததுன்னா ஓகே. சரிங்களா? இருந்தது. அது கீழ தான் இருந்தது. இருந்ததுன்னா ஓகே. அதே மாரி இந்த கேண்டில் ரெட் கலர் கேண்டில் போட்டிருக்கீங்களா, அதுக்கு கீழ அதாவது இந்த கிரீன் கலர் கேண்டில் தான் நமக்கு ரீசன் க்ளோஸ் கேண்டில். கரெக்ட்டுங்களா? கரெக்ட். ஆனா, இங்க நீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த ரெட் கலர் கேண்டில் கீழ தான் நீங்க பார்த்திருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். கிரீன் கலர் கேண்டில் கீழ இருக்கான்னு நீங்க பார்த்தீங்களா எனக்கு தெரியல. அப்படி அது கீழ லோ இருந்ததுன்னா, இன்னும் கரெக்ட். அதாவது கிரீன் கலர் கேண்டில் கீழ தான் லோ இருந்திருக்கணும். இந்த நீங்க பார்த்த லோ வந்து கிரீன் கலர் கேண்டில் கீழ இருந்திருக்கணும். ரெட் கலர் கேண்டில் கீழ இருந்ததுன்னா தப்பு. ஓகேவாண்ணா? ஓகே. அடுத்து வந்து இங்க இருக்கு. சரிங்களா? இது வந்து இது நீங்க இது கரெக்ட். இந்த இடம் கரெக்ட். ஹைக் கண்டுபிடிச்சது கரெக்ட். ஆனா, நீங்க க்ளோஸ் குடுத்தது நான் மீண்டும் சொல்லியிருக்கிறேன். மீண்டும் சொல்லியிருக்கிறேன். ரெட் கலர் கேண்டில பொறுத்தளவு என்ன நடக்கும்னா, கேண்டிலோட க்ளோஸ் வந்து கீழ இருக்கும். கரெக்ட். கரெக்ட்டுங்களா? அப்ப இவன் என்ன பண்ணிட்டான்னா, க்ளோஸ் வந்து மேல குடுக்கல. நீங்க போட்ட லைனுக்கு மேல க்ளோஸ் இருக்கா? இல்ல. லைனுக்கு கீழ இல்ல. தான் க்ளோஸ் இருக்கு. அப்ப இந்த பிஓஎஸ் வந்து இந்த நீங்க 2வது பிஓஎஸ் வரைஞ்சிருக்கீங்க பார்த்தீங்களா? அதோட சேர்ந்து வந்திருக்கும். கரெக்ட்டுங்களா? இந்த ரெட் கலர் கேண்டில்ல பிஓஎஸ் மார்க் பண்ணது தப்புன்னு சொல்றேன் நான். பிஓஎஸ் நான் அப்படி மார்க் பண்ணல. இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா மார்க் பண்ணேன். ஆனா இப்ப இந்த ஒரு ஹை வந்திருக்கு இல்லையா? அந்த அந்த அதுக்கு முந்தின ஹை இருக்கு இல்லையா? இப்ப காமிக்கிற ஒரு சின்ன இதுக்கு முன்னாடி இருக்க அந்த ஹை. நமக்கு வந்து நம்ம எந்த ஐய கன்ஃபார்ம் பண்ணோம். இங்க தான் ஐய கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சரிங்களா? கரெக்ட். இதுக்கப்புறம் ஒரு ஐ வந்துச்சுன்னா, நம்ம அந்த ஐய ஷிஃப்ட் தான் பண்ணிக்குவோமே தவிர, சரிங்களா? அந்த ஐய நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு மேல க்ளோஸ் வேணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். இதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு இந்த ஐக்கு மேல இந்த ஐ இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். 2 ஈக்குவலா இருக்கும். கரெக்ட். இல்லைன்னா கரெக்ட். உள்ள இருக்கும். சரிங்களா? நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, இந்த ரெட் கலர் கேண்டில பார்த்தோம்னா க்ளோஸ்ன்னு சொல்லி குடுத்துட்டீங்க. இது வந்து இந்த இடத்துல இந்த க்ளோஸ் தப்பு. இத வந்து இன்னும் கொஞ்சம் மேல ஏத்தி இந்த பிஓஎஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பிஓஎஸ்ல நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, விக்க தான் நீங்க பார்த்திருக்கீங்க. விக்குக்கு அடுத்த கேண்டில் தான் நீங்க ஹைக்கு ஒண்ணு போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த கேண்டில் தான் க்ளோஸ் குடுத்திருக்கு. நீங்க எந்த கேண்டில் க்ளோஸ் குடுத்திருக்கோ அதுக்கு நேரா தான் கோடு போடணுமே தவிர, விக்குக்கு கோடே போடக்கூடாது. பிஓஎஸ் வந்து முந்தின ஹைலேருந்து ஆமா. நேரா ஹரிசாண்டலா போடணுமா? இல்லன்னா லிங்க் பண்ணி தான் கனெக்ட் பண்ணி போடணுமா? நான் என்ன பண்ணினேன்னா, முந்தின ஹை எங்க வந்துச்சோ, அதுலேருந்து ஷிஃப்ட்ட புடிச்சு ஹரிசாண்டலா போட்டிருக்கேன். ஆனா நான் வந்து கரெக்ட் தானே. நீங்க இல்ல கரெக்ட் தான். ஆனா வந்து நமக்கு நியூ ஐ இங்க வச்சுட்டான்ல. அந்த ரெட் கலர் கேண்டில் நியூ ஐ குடுத்துட்டான்ல. இந்த ஐக்கு மேல ஐ தானே ஓகே. குடுத்துருக்கான். க்ளோஸ் குடுக்கல. நியூ ஐ குடுத்தனால, இதுக்கு மேல க்ளோஸ் வரத நான் பார்ப்பேன். கரெக்ட். அது கரெக்ட். அந்த பிஓஎஸ் சரிங்களா? வந்திருக்க கூடாது. இந்த பிஓஎஸ் வந்துருக்க கூடாதா? இந்த ஸ்ட்ரக்சர் இங்க வந்திருக்காதுங்களா? இந்த ஸ்ட்ரக்சர் இங்க ஆமா. போடக்கூடாது. இது நேரா மேல போயிருக்கும். இந்த ஆமா. இது லோலேருந்து நேரா நேரா போயிருக்கும். அப்ப எனக்கு ம். ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது எங்க இருந்து கிடைச்சிருக்கும்னா, இங்க நான் கை வச்சேங்க பாருங்க. இங்க இருந்து இந்த பிஓஎஸ்க்குள்ள எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப் ட்ரெண்ட் கிடைச்சிருக்கும். ஓகே. நீங்க ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட்ன்னு ஃபைனல் பண்ணிட்டு வரீங்க. சரிங்களா? அப்போ வந்து எனக்கு பை சைடுல தான் நான் நிப்பேனே தவிர, செல் சைடுல இங்க நிக்க மாட்டேன். ஓகே. மார்க்கெட் இறங்கும்னு நான் நிக்க மாட்டேன். பைல தான் பை ட்ரெண்டா இருக்கும்போது நான் பை சைடுல தான் நிப்பேன். செல் எவ்வளோ பெரிய செல் இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். இங்க வந்து நான் செல்லே அடிக்க மாட்டேன். செல் எப்ப அடிப்பேன்னா, அது நான் சொல்றேன். செல் எப்ப அடிக்கணும், எது வரைக்கும் அடிக்கணும்ங்கறத நான் சொல்றேன். இந்த இடத்துல நான் எங்க நிப்பேன்னா, யார் பின்னாடி நிப்பேன்னா, பை ட்ரெண்ட்ல தான் நிப்பேன். சரிங்களா? ஓகேங்களா? அப்ப இங்க பிஓஎஸ் இங்க வந்திருக்கும். இந்த பிஓஎஸ் கரெக்ட் தான். இந்த பிஓஎஸ் கரெக்ட் தான். இந்த பிஓஎஸும் கரெக்ட் தான். ஓகேங்களா? ஓகே. நான் வேற ஒரு ட்ரெண்ட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே. உங்களோடது முடிஞ்சிருச்சுன்னா, அடுத்து யாருண்ணா? அண்ணா முத்துலட்சுமி. முத்துலட்சுமி. சாரி நான் இப்பதான் பார்த்தேன். பரவால்ல. ஏன் நம்பர் தான் நான் வச்சிருப்பேன். நம்பர் சொல்றீங்களா? இல்ல இதுவா? 718. 718ங்களா? இதான் இல்ல இதான். கடைசி 718. ஓகே. ம். இதுல என்ன நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க? இப்ப நான் உங்களுக்கு சொன்னத வச்சு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல இப்பதான் நான் பார்த்தேன், ஜாயின் பண்ணேன். அப்ப நன்றி, வணக்கம். போயிட்டு வாங்க. நான் மெசேஜ் இப்பதான் பார்த்தேன். மெசேஜே இப்பதான் பார்த்தீங்களா? சரி, உங்களுக்கு ஒரு டைம் எக்ஸ்கியூஸ். சரிங்களா? இந்த ஓகே. பிஓஎஸ் கரெக்ட். சரிங்களா? ஆ.
இந்த பிஓஎஸ் கரெக்ட். சரிங்களா? எனக்கு நான் நான் என்ன அந்த ட்ரெண்ட் போட்டதே கரெக்டா? ஓகே. நீங்க போட்டதே தப்பு தான். நான் ஆ. என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு லோல இருந்து எடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஒரு லோல இருந்து எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாதுன்ட்டு. நீங்க நிஃப்டிய ம். புடிச்சு எடுத்துட்டு, நிஃப்டி எங்க இருக்கான்னே உங்களுக்கு தெரியாது இப்ப. ஓகே, ஓகே. சரிங்களா? ஆ. அப்ப இது லோவா, ஹையான்னு உங்களுக்கு தெரியாது. அப்ப நம்ம லோல இருந்து எடுத்தோம்னா, நமக்கு மார்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இங்க நீங்க மேல இருந்து வரைஞ்சு கீழ போயிட்டுருக்கீங்க. டவுன் ட்ரெண்டுக்கு தான் இது மார்க் பண்ணணும். ஓகே. ம். சரிங்களா? டவுன் ட்ரெண்டும் நீங்க வந்து நான் சொல்றேன் அதுக்கப்புறம் மார்க் பண்ணுங்க. ஆக்சுவலா இது வந்து இந்த பிஓஎஸ் கரெக்ட். இப்படி ம். போட்டிருக்கீங்களா, இதுவரைக்கும் கரெக்ட். ஆ. இதுக்கப்புறம் வரைஞ்சதெல்லாம் தப்பு. இப்படி வராது. ஓகே. ட்ரெண்ட் அப்படி வராது. இந்த ட்ரெண்ட் நான் சொல்லியே தரல. சரிங்களா? நீங்க வந்து அப் ட்ரெண்ட் மட்டும் ட்ரை பண்ணுங்க. இந்த ட்ரெண்ட் வந்து நான் டவுன் ட்ரெண்ட் எப்படி வரையணும்னு சொல்லி தரேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட நீங்க ஃபாலோ பண்ணலாம். நம்ம சரிங்களா? எடுக்கிறதே வந்து லோயர் ட்ரெண்ட்ல இருந்து அப்புக்கு போற மாதிரியே எடுக்கணும் இப்ப. ஆமா. அப்படி பண்ணீங்கன்னா தான் நான் சொன்னது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்க திடீர்னு ஓகே, இடையில ஓகே. நடுவுல வந்து நீங்க டவுன் ட்ரெண்ட் ஆகுறதுல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட் நான் சொல்லியே தரல. ஓகே, சொல்லி ஓகே. தந்தா தானே நீங்க அத மார்க் பண்ண முடியும். சொல்லி தராத விஷயத்த எப்படி நீங்க மார்க் பண்ண முடியும்? ஓகே. அதனால ஓகே. நீங்க இது பண்ணத நான் விட்டுறேன். லேட்டா வந்ததையும் விட்டுறேன். ஆ. சரிங்களா? அதனால இதுலேருந்து நீங்க மார்க் பண்ணது கரெக்ட்டு. ஓகே. இதுலேருந்து எனக்கு இன்னும் ஒரு இதே மாரி ஒரு 2 சார்ட் நீங்க வந்து அப் ட்ரெண்ட்ல மார்க் பண்ணி அனுப்புங்க. ஆ. அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஓகே. ஆக்சுவலா இது நம்ம பார்த்தோம்னே உங்களுக்கு நான் இதுல விளக்கம் சொன்னாவே உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆயிருவீங்க. இதுலேருந்து ஆ. மறந்துருங்க. இந்த ஆ. பிஓஎஸ் ஓகே. போட்டிருக்கீங்களா, அதுலேருந்து மறந்துருங்க. இது எல்லாமே ஓகே. தப்பு தான். தப்புன்னா, ஓகே. நீங்க சொல்லிக் குடுக்காத விஷயத்த ட்ரை பண்ணியிருக்கீங்க. அது நான் மகிழ்ச்சி. ஆனா இப்படி வரையக்கூடாது. அ ஓகே, ஓகே. நீங்க அப் ட்ரெண்ட மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஆனா இங்க சரி. வரைஞ்சிருக்கிறது கரெக்ட். இந்த பிஓஎஸ் ஃபர்ஸ்ட் பிஓஎஸ் மட்டும் தான் கரெக்ட். அப்புறம் வரைஞ்சதுலாம் தப்பு. ஆ. சரி, சரி. ஓகே. தப்புங்கிறது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து நான் சொல்லிக் குடுக்காத விஷயத்த நீங்க பண்ணியிருக்கீங்கன்னு சொல்றேன். அது பண்ணனால, அது நம்ம ஆ. தப்புன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அந்த கான்செப்ட்டே வேற அது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால அது வேண்டாம். நீங்க அப் ட்ரெண்ட்ல ட்ரை பண்ணுங்க. வேற சரி. யாருங்க? மஹிதா. மஹிதா. 305 நம்பர். அதுதாங்க. இதுல நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இதுல என்ன தப்பு சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இருந்து லோல இருந்து மேல ம். லோ எடுத்திருக்கோம். லோல இருந்து ஹை பார்த்திருக்கோம். நீங்களே தப்பா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ஸ்டார். பக்கத்துல கடையில போய் வாங்கிக்கலாம். நான் கண்டுபிடிச்சு சொன்னேன்னா நீங்க எனக்கு தரணும். நானே குடுத்துறேங்க சார். நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. அதாவது நீங்க அதாவது புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா புரிஞ்சுகிட்டு அத தப்பா பண்ணிட்டீங்க அவ்வளவுதான். ஒரு சின்ன கரெக்ஷன் தான் இருக்கு. நீங்க சரி. புரிஞ்சுட்டீங்க. கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்க. சரிங்க சார். சரிங்களா? இதுல ஒரு சரிங்க. தப்பு என்னன்னா, ஃபர்ஸ்ட் பிஎஸ் போட்டுறீங்க பார்த்தீங்களா? ஆமாங்க. இந்த இடமே வந்து நீங்க ஹை எப்படி இது ஃபைனல் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த இடத்த எப்படி ஹைய ஃபைனல் பண்ணீங்க? அது செப்பரேட் கேண்டில்ல ஃபார்ம் ஆயிருக்கு இல்லைங்களா? இது கிரீன். ஓகே. ஹைக்கு மேல ஓகே. க்ளோஸ் வெரி ஆயிருக்கு. குட். அதனால அது சூப்பருங்க. செப்பரேட் சூப்பர், கேண்டில். சூப்பர். கரெக்ட். பதில் கரெக்ட் தான். சரி செப்பரேட் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணணுங்க? அதனால அத நான் மார்க் பண்ணேங்கங்க. ம். அதுக்கப்புறம் அது லோ ட்ரெண்ட் ஆயிருக்காங்க. லோ வந்ததுனால திரும்பி கீழ கொண்டு வந்திருக்கேன். அதாவது இந்த கிரீனுக்கு மேல இவன் நியூ ஹை வச்சுட்டானா? அப்ப ஆமாங்க. இந்த ஸ்விங் போட்டது இந்த நியூ ஹைக்கு போயிருக்கணுமா? கரெக்ட். சரிங்களா? இந்த கேண்டில் இந்த கிரீனோட லோவும், இந்த ரெட்டோட லோவும் எனக்கு தெரிஞ்சு ஈக்குவலா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது ஈக்குவலா இருந்தா இங்க ஸ்விங் வராது. ஓகேங்க. ஓகேங்களா? இந்த ஸ்விங் எப்படி போயிருக்குன்னா, ஸ்ட்ரைட் லைனா தான் போயிருக்கீங்க. ஓகேங்க சார். ஓகேங்க. சரிங்களா? இங்க பிஓஎஸ் வராது. இந்த இடத்துல பிஓஎஸ் வராது. அப்படி வரலைன்னா இங்க பிஓஎஸ் வராது. கரெக்ட்டுங்களா? இது தப்பா? கரெக்ட்டுங்க. அடுத்த தப்பு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். திரும்பவும் அதேதான் பண்ணியிருக்கணும். ஒண்ணு, 2 ஸ்ட்ரெயிட்டா 3 மேல போயிட்டு கீழ அ. ரெட் ஃபால் ஆயிருக்கு. அதுக்கு கீழ கிரீன் வந்திருக்கு இல்லைங்களா? சொல்லலாமான்ட்டேன். நீங்க தான் சொல்லணும். நான் சொன்னேன்னு வைங்களேன், சரி ரைட். ஒரு ஈஸியா தெரிஞ்சுச்சுன்னு வச்சுங்களேன், அதோட வேல்யூ நீங்க தெரியாது. நெறைய சார்ட் பார்த்தீங்க. எனக்கு இது எல்லாமே கன்ஃப்யூஸ் ஆயிருச்சுங்க. இதுல ஒண்ணு தான் எனக்கு புரிஞ்ச மாதிரி இதுக்கே இருக்கு. கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சுன்னா, அப்ப மார்க்கெட்ல வந்து பையரும் செல்லரும் சண்டை போடும்போது அப்புறம் நம்ம அப்ப முடியெல்லாம் கழட்டி வச்சிட வேண்டியதுதான். இந்த அடுத்த கேண்டில்ல வந்திருக்கணும்னு நினைக்கிறேன் அது.
அந்த கிரீன் கேண்டில் கிரீன் கேண்டில்ல வந்திருக்கணும். அந்த எதுங்க எது கிரீன் கலர் கேண்டில் வரணும் அந்த லோ மார்க் பண்ணியிருக்காங்கல்ல அது. இல்லை அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்க பண்ணதே மேஜர், அதாவது பெரிய தப்பு எல்லாரும் விட்டுட்டீங்க. அப்ப அந்த லோல இருந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்திருக்காங்க. எந்த லோவில் இருந்துண்ணா? அந்த கீழே இருந்து லோவில் இருந்தா கீழே இந்த லோல இருந்து அது சொல்லியாச்சுண்ணா. அது ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்னா. அடுத்த மிஸ்டேக்னா அடுத்ததுலயும் கிரீன் ரெட் கிரீனுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன் வந்திருக்கணும். ஒரு ஜிக்ஸாக் வந்துட்டு வந்திருக்காம அந்த ஸ்ட்ரெயிட் லைனா வந்திருக்கணும். ஏன்னா அந்த ஹையோட ப்ரீவியஸ் ஹையோட கீழே தான் இருக்குது. கரெக்டுண்ணா. நீங்கள் கரெக்டாக தான் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். திருப்பி சொல்கிறேன். ஆக்சுவலாக இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் வச்சுக்கிங்களேன். இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே இதான் லோவாக இருந்து இதான் ஹையாக இருந்ததுன்னா இது ஒரு ஸ்ட்ரைட் லைன். கரெக்டுங்களா மேடம்? கேட்குதா? ஓகேங்க, கரெக்ட்டுங்க. இது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சார்ட் உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் ஸ்டாக் பேர் எந்த பேரும் போடலை. ஹெச்டிஎஃப்சிங்களா? சாரி, நான் அதை பார்க்கல. நான் சார்ட்டெல்லாம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கலைங்க. நீங்கள் வரைஞ்ச படத்தில் தான் சொல்கிறேன். ஓகே. இந்த லோ இதுதான் லோ அப்படின்னா இதுதான் ஹைன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா, இந்த லோவுக்கும் இந்த ஹையுக்கும் நடுவில் எவ்வளோ இது வந்தனாலும் அது மைனஸ் ஸ்ட்ரக்சரை தான் நான் ஃபாலோ பண்ணுவேனே தவிர இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் வராது. ஓகேங்க, புரிஞ்சிச்சு. சரிங்க. இந்த ஸ்ட்ரக்சர் தவறு. இங்கேருந்து லைன் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் போயிருக்கும். இந்த பியூஎஸ் மார்க் பண்ணது கரெக்டு. இது நான் கவனிக்கல. ரொம்ப தேங்க்ஸ். இந்த லோ வந்து இந்த க்ரீன் கலர் கேண்டில் தான் வரும் லோ. இது நான் கவனிக்கல, நீங்கள் கவனிச்சிட்டீங்க. சூப்பர். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஓகே, இது கரெக்டு தான். இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் போட்டது கரெக்டு தான். ஓகேங்க சரிங்களா? இதில் வந்து இன்டெப்த்தாக ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது நான் இப்போ சொல்லித்தரல. இது ஓரளவுக்கு நீங்கள் டிராயிங் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதை நான் சொல்லித்தரேன். சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ். இது ஒரு சார்ட் தான் நீங்கள் போட்டிருக்கீங்க. கரெக்டுங்களா? ஆமாங்க, ஒன்று தான் போட்டுருக்கேன். நன்றி நன்றி. தேங்க்யூ. வேற யாருங்க? ராம் இருக்கீங்களா? அண்ணா நான் இப்போ ஒன்று அனுப்பிச்சிருக்கேன். 718 லாஸ்ட்ல முடியும். ஹிந்துஸ்தான் யூனிலிவருக்கு அப்பயே பண்ணேன். இல்லை, இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டுங்க. இது வந்து நீங்கள் இங்கே மேலே போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, பியூஎஸ் கரெக்டு. இந்த ஸ்ட்ரக்சர்லாம் நீங்கள் போடவே கூடாது. இங்கேருந்து மார்க்கெட்டு இந்த லோவுக்கு வந்துச்சு. லோவும் நீங்கள் தப்பாக மார்க் பண்ணீங்க. இந்த ரெட்டு கீழே தான் லோ இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெட்டு கீழே தான் லோ இருக்கும். இதான் லோ. ஆமா. அதாவது இந்த ஹை இந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கிறதுலே லோயஸ்ட் பாயிண்ட் தான் நம்ம வந்து லோவாக எடுத்துக்கணும். ஓகே ஓகே ஓகே. சரிங்களா? இப்படி ஸ்ட்ரக்சர் உள்ள வரையக்கூடாது. இந்த வரைஞ்சிங்கன்னா நமக்கு என்ட்ரி ஆமாம். இங்கேருந்து ஒரே லைனாக கீழே எடுத்துக்க வேண்டியதான். இங்கேருந்து ஒரே லைனாக இங்கே க்ளோஸ் பண்ணதை எடுத்துக்க வேண்டியதான். எனக்கு இதுக்கப்புறம் வந்து இந்த ஐக்கு மேலே க்ளோஸ் யார் கொடுக்குறாங்களோ அப்போ தான் எனக்கு பிஓஎஸ் பண்ணுச்சுன்னு அர்த்தம். பரவாயில்ல, சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டீங்க. பரவாயில்ல. இது அப்பயே பண்ணிட்டேன். அடுத்து சரி முதல்ல கரெக்ஷன் வாங்கிட்டு நம்ம இது அனுப்பலாம்னு நினைச்சேன். ஓகே. வேற யாரும் அனுப்பிச்சிருக்கீங்களா? சார்ட் அனுப்பிச்சிருக்கீங்களா? அவ்வளோதானா? மீட்டிங் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? வேற ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அண்ணா இன்னும் ஒண்ணே ஒண்ணு. இப்ப இந்த ஆல்வேஸ் அந்த இது ரெட்ல ஆரம்பிச்சா கிரீன் கேண்டில்ல முடியும் அந்த மாதிரி கிடையாதுல்ல? எனக்கு கேள்வி நீங்க தெளிவா கேட்டீங்கன்னா நான் பதில் கரெக்டா கொடுப்பேன். எனக்கு புரியல நீங்க கேக்குறது. இல்ல அந்த அப் டவுன் வர்றது வந்து ரெட்ல ஆரம்பிச்சு கிரீன்ல முடியும், கிரீன்ல ஆரம்பிச்சு ரெட்ல முடியும் அப்படி இல்லல்ல? இதுல சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இதுல என்ன சொல்றீங்கன்னு சொல்லுங்க. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சிருக்கோம்ல அது ரெட்ல, அடுத்து மேல அடுத்த ஹை போனது கிரீன், அடுத்த டவுன் வந்தது ரெட், அப்படி கிரீன் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டா தான் மாறிட்டே வருமா? ரெட் கிரீன் ரெட் கிரீன் அப்படிலாம் வராதுங்க. அப்படிலாம் அதாவது இங்க பையர் ஜாஸ்தி இருந்தாங்கன்னா கிரீனா போயிட்டே இருக்குங்க. அவன் ஆர்டர் எவ்வளவு போடுறான்? இங்க இருந்து இங்க இருந்து 3 கிரீன் வந்திருக்குன்னா அவன் கிட்டத்தட்ட கோடி கணக்குல ஆர்டர் போட்டிருப்பான். சரிங்களா? எத்தனையோ கோடி ஆர்டர் போட்டிருப்பான். ஆர்டர் போட்டானா அது ஒரே ஆர்டரா போய் விழுகும்னா ஒரே ஆர்டரா போய் விழுகாது. சிஸ்டம் தானே. அவன் போடும்போது சிஸ்டம் ஹேங் ஆகதான் செய்யும். அவ்வளோ பெரிய ஆர்டர் அடிச்சோன்னா சிஸ்டமே ஹேங் ஆகும். ஹேங் ஆகும்போது என்ன ஆகும்னா அது ஸ்பிளிட் ஆகி ஆர்டர் விழுகும். அந்த 5 நிமிஷம் கேப்ல ஸ்பிளிட் ஆகி தான் விழுகும். ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து மார்க்கெட்ல எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்டா மார்க்கெட் வந்து இந்த லோல இருந்து இந்த ஐக்குள்ள இருக்கான். அப்ப இங்க இருந்து இங்க வந்தா மார்க்கெட் ஒன்று கீழே விழுக போறான் இல்ல மேலே ஏற போறான்னு நம்ம கண்டுபிடிச்சு என்ட்ரியோ எக்ஸிட்டோ பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. எப்படி என்ட்ரி கண்டுபிடிக்கிறது எக்ஸிட் கண்டுபிடிக்கிறதுலாம் நான் சொல்லி தரேன். ஓகே ஓகே. தேங்க் யூ. வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல தேங்க் யூ. ரைட், நன்றி. வேற யாருக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? சார் திரும்பவும் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்பலாங்களா? நல்லா அனுப்பிச்சுடுங்க.
தேங்க்ஸ். வேற யாரும் டவுட் இருக்குங்களா? அருணாச்சலம் அண்ணா. ஹலோ ம். தம்பி, எனக்கு அந்த டூல்ஸ் எல்லாம் வச்சு வரையவே தெரியல. புரிஞ்ச மாதிரி இருக்கு, வரைஞ்சாதான் தப்பு தெரியும். நான் ம். ட்ரை பண்ணி வரைஞ்சிட்டு உங்களுக்கு அனுப்புறேன் வாட்ஸ்அப்ல. நீங்க தப்பு நான் இது இப்ப நீங்க அடுத்த செஷன்ல. கிளாஸ்ல ஜாயின் பண்ணீங்க. அதாவது பிகினிங்ல இருந்தே நீங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மணிவாசன் ஆமா. அண்ணனுக்கு சொல்லி கொடுத்தேன்ல. நான் இப்போ இன்னைக்கு கூட சொல்லி கொடுத்தீங்க. நான் ட்ரை பண்றேன் லேப்டாப்ல. ஒரு நாள் செல்ல வச்சுட்டே உட்காந்துருக்கேன். ஓகே. இப்ப நீங்க ஒண்ணும் லேப்டாப் இல்லைங்க. எடுத்து வச்சு இல்ல அப்படி தெரியலன்னா அல்ட்ரா வியூவர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அதை வந்து நீங்க இது பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு அனுப்பிச்சு விடுங்க. ம். நான் ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் வந்து நான் சொல்லி தரேங்க. ஓகே. எப்படி அல்ட்ரா வியூவர் சொல்லிட்டு தேங்க்யூ தம்பி. ம். தேங்க்யூ தம்பி. நான் வாட்ஸ்அப்ல பின் பண்ணி விடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே. ட்ரை பண்ணிட்டு நான் அனுப்புறேன். தப்பு ரைட்டுங்கிறத அடுத்த செஷன்ல அது சொல்லுங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தவறு பண்ணாதான் சரி பண்ணிக்க முடியும். ஒன்றும் நன்றி தம்பி. நன்றி. வேற யாருக்கா டவுட் இருக்குங்களா? உமாதேவி ஆச்சி, சுவாதி, ரவிச்சந்திரன், எஸ்பி சுப்பிரமணியன் கேட்டாங்க. சேதுக்கரசி சிதம்பரம், அலமேலாச்சி கேட்டாங்க. முத்துலக்ஷ்மி கேட்டாங்க. முத்து வி தேவகோட்டை முத்து அவர் தானே இல்லையா? சரி. மீனாட்சி வல்லியப்பன், மஞ்சுளா, லக்ஷ்மண் அண்ணா, கிருஷ்ணமூர்த்தி அண்ணா, ராஜண்ணா, கணேஷ் அண்ணா, எல்லார் பேரையும் கூப்பிட்டேன். சரி, அப்போ மீட்டிங் க்ளோஸ் பண்ணிக்கலாங்களா? ட்ரை பண்ணிட்டு வரீங்களா? ஆமா அடுத்து ட்ரை பண்ணிட்டு அனுப்பிச்சு விடுங்க. ஆமா அடுத்து ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்புறேன். அடுத்த ட்ரை பண்ணி அனுப்புறேன். ஓகே, நன்றி. நன்றி. ஓகேண்ணா, பாய். தேங்க்யூ தம்பி. ரொம்ப நன்றி. நன்றி.